வரக்கூடிய சமயத்துல அந்த குழந்தைகள் வந்து தன் முன்னாடி அப்பா அம்மா சண்டை போடுறதையும் பிரியறதையும் இதையும் பாக்குறதுனால மன ரீதியா ரொம்ப உடைஞ்சிடுறாங்க. வளர்ந்து பெரியவங்களான பிறகு நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு இது போல சண்டை நடக்குமா? அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னும் போதுதான் இன்னைக்கு லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இந்த சமுதாயத்துல நிக்குது. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, முதல்ல ஆண் பெண் அப்படின்றதுக்கு முன்னாடி தே ஆர் ஹியூமன் பீயிங். சொந்த சித்தப்பா, சொந்த மாமா, சொந்த அண்ணன் முறையில வரக்கூடிய பெரியப்பா மகன், இவங்களாலே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, பாலியல் வன்புணர்வுக்கு உட்படப்படுறாங்க. 20 வயசு 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 26 வயசு 27 வயசுல டிவோர்ஸ் கொண்டு நிக்கிறாங்க. ஆணுக்கும் சொல்லணும், நீ ஷார்ட்ஸ் போட்டுட்டு வெளியில போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதாவது ஆணுக்கு வந்து மான மரியாதை எதுவுமே கிடையாதா? விவேகானந்தர் சொல்வாரு, the future of the country lies in young generation. சிறுவர் சிறுத்த பள்ளியில இன்னைக்கு அதிகப்படியா கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது எதனால? அவங்க அதை தான் பாக்குறாங்க. பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சுதந்திரத்தை அநேக இடத்துல மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் கூட வருது. ஆமா, மிஸ்யூஸ் நடக்கதான் செய்யுது. அதுதான் சொல்றேன், அந்த சரியான புரிதல் இல்லை. அதாவது நமக்கு வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம யாரு, ஃபர்ஸ்ட் அதை வந்து அவங்க உணர்ந்துட்டாலே நம்ம இந்த இடத்துல நம்ம என்னவா இருக்கோம், வாட் இஸ் அவர் ரோல். நம்ம ஏன்னா நான் வீட்டுல வந்து ஐம் அ மதர், நான் கோர்ட்ல ஐம் அன் அட்வொகேட். ஸோ இந்த ரோல் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு புரிஞ்சுதுன்னா மட்டும்தான் அந்தந்த ரோலை ஐ கேன் பிளே வெல். இல்லையா? இல்லைன்னா நான் வந்து கோர்ட்ல போய் ஒரு அம்மா மாதிரி நடந்துக்கிட்டா என் கிளைண்ட்ஸுக்கு கேன் ஐ கெட் த ரிலீஃப்? கிடைக்காது. சோ அதே மாதிரி வீட்டுல வந்து நான் ஒரு அட்வொகேட் மாதிரி நடந்துக்கிட்டா என் குடும்பம் ஒழுங்கா இருக்க முடியுமா? சோ அத மாதிரி பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, அவங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அந்தந்த ரோலை அவங்க கரெக்டா பிளே பண்ணணும். அண்ட் முக்கியமா என்னன்னா, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, முதல்ல ஆண் பெண் அப்படின்றதுக்கு முன்னாடி தே ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். கண்டிப்பா. இல்லையா? சோ ஒரு ஹியூமன் பீயிங் இன்னொரு ஹியூமன் பீயிங் தே ஷுட் ரெஸ்பெக்ட். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற அந்த உணர்வு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும் அவங்களுக்கு யார்கிட்ட நம்ம எந்த அளவுல நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன எந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்றத நான் எடுத்துக்க கூடாது. நான் உங்ககிட்ட எந்த இடத்துல நிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அறிவு எனக்கு இருக்கணும். நீங்க என்ன எப்படி வேணாலும் நினைக்கலாம், பட் நான் வந்து என்ன இந்த இடத்துல நான் நிறுத்திக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அறிவும் அந்த ஒரு படிப்பினையும் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு எந்த இடத்துலயுமே பிரச்சனை வராது. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம், செப்பல் எல்லாம் வெளியில ரிமூவ் பண்ணிட்டு வரோம். சோ நம்ம வீட்டுக்குள்ள எப்படி செப்பலை கழட்டி விட்டு வரணும்ன்ற அந்த ஒரு கான்சியஸ் இருக்கோ, அதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள வரும்போதும் வேற எந்த ஒரு இடத்துக்கு போகும்போதும் நம்மளோட கர்வம் திமிரு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கழட்டி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், எல்லா இடமுமே வந்து ஒரு பசுமையான பூஞ்சோலையா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு அந்த ஈகோ, கர்வம், நான் அப்படின்ற அந்த அகங்காரம் இதெல்லாம் தான் ஒரு மனுஷனை வந்து அப்படியே வந்து பரட்டி போட்டுருது. அதுவே வந்து அவங்களுடைய வளர்ச்சி அடைய முடியாம சமுதாயத்துக்கு சீர்கேடான ஒரு விஷயங்களை சொல்லக்கூடிய ஒன்னா பார்க்கப்படுது. இன்னொரு விஷயமா நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுல வந்து இப்ப நமக்கெல்லாம் வந்து யாரு கதாநாயகன் கேட்டா நம்முடைய அப்பா அம்மா தான். என்னுடைய அப்பா கதாநாயகன், எனக்கு என்னுடைய அம்மா தான் என்னுடைய கதாநாயகி. சோ ஒரு பிள்ளை வந்து தன்னுடைய தாய் தகப்பனை பார்த்தே வளர்ந்துட்டு வருது. இப்ப அப்பா அம்மா நல்லா பேசுனா சந்தோஷமா இருந்தா, ஓ அப்படியா குடும்பம்னா இப்படிதான் இருக்கும்ட்டு அதோட அது வளர்ச்சி வந்து கண்டிப்பா அது உற்று நோக்கும். அப்பா அம்மா சண்டை போட்டா அப்படின்னா வீடுனா இப்படிதான் இருக்குமா, குடும்பம்னா இப்படிதான் இருக்குமா, நம்ம வளர்ந்து பெரியவங்களான பிறகு நம்மளும் கல்யாணம் பண்ணிட்டா நமக்கு இது போல சண்டை நடக்குமா? அப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கவே வேண்டாம். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னும் போதுதான் இன்னைக்கு லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து இந்த சமுதாயத்துல நிக்குது. சோ பிள்ளைகளுடைய வளர்ப்புன்றது தாய் தகப்பனுடைய அந்த ரோல் ரொம்ப முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது இல்லையா? கண்டிப்பா. இட் இஸ் த பேஸ்மெண்ட். அதாவது ஒரு அடித்தளமே அதுதான். இப்போ ஒரு குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க பாக்குறதே அவங்க அப்பா அம்மாவை தான். கண்டிப்பா. சோ அந்த அப்பா அம்மா சரியா இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தைங்களோட வளர்ச்சியும் சரியா இருக்க முடியும். சோ வித் கிரேட் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த சமுதாயத்துல இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல வந்து ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்ட் எல்லாமே இருக்குதான். ஒரு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அப்பா அம்மா ரோல் மாடலா இருந்தே ஆகணும். ஏன்னா அவங்க முதல்ல அவங்க பார்க்கக்கூடிய கடவுள் அப்பா அம்மா தான். சோ அவங்களே
தவறா இருக்கிறாங்க, அவங்களே வந்து தப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பார்த்து வளர்ற குழந்தை சரியா இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது ரொம்ப தப்பு. நம்ம எதிர்பார்ப்புமே அங்க தப்பாயிடும். சோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லா விதமான நியூட்ரிஷியஸ் சாப்பாடு கொடுக்கணும் எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அதே மாதிரி நியூட்ரிஷியனான என்வாயர்மெண்ட், அந்த என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வளரக்கூடிய சமயத்துல அந்த குழந்தைகள் வந்து தன் முன்னாடி அப்பா அம்மா சண்டை போடுறதையும் பிரியறதையும் இதையும் பாக்குறதுனால மன ரீதியா ரொம்ப உடைஞ்சிடுறாங்க. கண்டிப்பா அந்த 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 விரிசல வந்து எவ்வளவு பெரிய விஷயங்களால கூட நம்மளால சரி செய்ய முடியாம போயிடுது. இன்னைக்கு நம்ம சொசைட்டில பாக்குறோம் பாத்தீங்களா, ஒரு 20 வயசு 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, 26 வயசு 27 வயசுல டிவோர்ஸ்க்கு வந்து நிக்கிறாங்க. அந்த 1 வருஷம் 2 வருஷத்துல அவங்களால என்னத்தை புரிஞ்சிருக்க முடியும், இல்ல என்னத்தை அவங்களால வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்க முடியும். ஸோ லைஃப் இஸ் அ வெரி பிக்கர் பிக்சர். டைம் வேணும்ன்றீங்க. கணவன் மனைவி புரிதலுக்கு நாட்கள் தேவை. அதை விட என்னன்னா இந்த அடிப்படையான இந்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பேஸ்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேஸ்மெண்ட்டை வந்து கொடுக்கறதுக்கு இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இட்ஸ் மை ஒரு ரெக்வெஸ்ட்னு கூட வச்சுக்கலாம். இல்ல ஒரு ஏன்னா இந்த சமுதாயத்து மேல வந்து உண்மையாலுமே ரொம்ப அக்கறை இருக்கு எனக்கு. ஏன்னா எப்பொழுதும் வந்து ஒரு பிரிவு பிளவு இத மாதிரியே இல்லாம ஒரு அமைதியான பூந்தோட்டமா இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குன்னு எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. சோ அந்த குழந்தைங்களை நீங்க வளர்க்கும் போதே வந்து ஒரு அந்த குழந்தைங்களை மன ரீதியா சிதைச்சிடாதீங்க. அந்த மன சிதைவுனால மட்டும்தான் எல்லா தவறுகளுமே நடக்குது. கண்டிப்பா சிறுவர் சீர்திருத்த பள்ளியில இன்னைக்கு அதிகப்படியா கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுறது எதனால? அவங்க அதை தான் பாக்குறாங்க, அதுதான் உண்மை நம்புறாங்க, அதை நம்புறத அவங்க செய்யறாங்க. சோ அவங்களால இந்த அதாவது வளரக்கூடிய விவேகானந்தர் சொல்வாரு, the future of the country lies in young generation. சோ அந்த யங் ஜெனரேஷனுக்கு தான் அந்த சக்தி இருக்கு. அந்த சக்தியை நம்ம அழிச்சிடக்கூடாது. அது வந்து பெற்றோர்கிட்ட தான் அந்த வந்து முழு பொறுப்பும் இருக்கு. நீங்க வந்து யூ ட்ரை டு பி லிட்டில் மெச்சூர்ட், நீங்க மெச்சூர்டா இருந்து கிவ் குட் வேல்யூஸ் டு தி சில்ட்ரன். அந்த குழந்தைங்களுக்கு வந்து இதுதான்ப்பா நம்மளோட கல்ச்சர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருங்க. இஃப் உங்களுக்கே அதுல வந்து ஒரு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டோ இல்ல இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ரிகார்டிங் தட், ஃபர்ஸ்ட் யூ கிளியர் யுவர் செல்ஃப் அண்ட் தென் கெட் இன் டு மேரேஜ். அதுக்கப்புறம் ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்கலாம். ஏன்னா நம்மளே வந்து ஒரு அறகுறையா இருந்துட்டு இருக்கிற சமயத்துல பட் இது எல்லாமே நம்ம கல்ச்சர்ல வந்துகிட்டே இருக்கிற விஷயம். அங்கங்க பிரேக் ஆகி இது வந்து அந்த முழுமையான விஷயங்கள் எதுவுமே போய் சேரல நம்ம சமுதாயத்தோட. அதுக்குதான் சொல்றேன், லாஸ்ட் இதுல கூட சொன்னேன், ஹிஸ்டரி தெரியாம நம்மளால எந்த ஒரு விஷயமும் நம்மளால பண்ண முடியாது. ஸோ கோ பேக் டு அவர் ஹிஸ்டரி. நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், இன்ஸ்பைட் ஆஃப் டெக்னாலஜியே இல்லாத சமயத்துல எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு ஒத்துமையா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள கூட நம்மளோட சொந்தமா நினைச்சு நம்ம வந்து அவங்கள வந்து அந்த அளவுக்கு போற்றி பாராட்டிட்டு, இந்த வீட்டுல ஒரு குழம்பு செஞ்சா அந்த வீட்டுல கொடுப்பாங்க, அந்த வீட்டுல ஒரு குழம்பு செஞ்சா இந்த வீட்டுல காரணமே தேவையில்லை. ஒரு ஃபங்க்ஷன் வந்தாதான் ஒரு ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இன்னைக்கு ஒரு ஸ்வீட் செஞ்சோமா இந்தாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி இருந்தோம். இன்னைக்கு வந்து இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் பிகமிங் மெக்கானிக்கல், ரொம்ப மெக்கானிக்கலா இருக்கு. அண்ட் பக்கத்து பிளாட்ல யார் இருக்காங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியல. கண்டிப்பா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அக்கம்பக்கத்துல இருக்கிற உறவு முறை வச்சு அத்தை இப்படிதான் கூப்பிடுவோம், சித்தி பெரியம்மா அப்படின்னு மாதிரி கூப்பிடுவாங்க. இப்ப பக்கத்து வீட்டுல இந்த நபர் இருக்கிறாங்க அப்படின்றதே அந்த வீட்டுல வளரக்கூடிய பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கு கூட தெரிய மாட்டேங்குது. என் சீனியரோட பேத்தி வந்து என்னை இன்னைக்கும் அத்தன் தான் கூப்பிடுவாங்க. சோ அதாவது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம எல்லாம் இருந்துட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டு, ஓகே நம்ம அதுல இருக்கிற டிஸ்டர்பன்ஸை நம்ம எடுத்துக்க வேணாம். பட் அட்லீஸ்ட் we can give some good values. நம்ம கொடுக்க வேண்டியதே நம்ம பசங்களுக்கு வேல்யூஸ் மட்டும்தான். ஏன்னா அந்த வேல்யூஸை கொடுத்துட்டா போதும், அவங்க வந்து கண்டிப்பா நல்லா வந்துருவாங்க. அதாவது நம்ம இப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களே உறவு முறைகளா வாழ்ந்த காலம் ஒண்ணு இருந்தது. ஆனா இப்ப வந்து உண்மையிலேயே பயப்படுறாங்க பாத்தீங்களா. அந்த உறவு முறையில இருக்கக்கூடியவங்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண் பிள்ளைகள் வந்து தவறான வழியில கேட்டா சொந்த சித்தப்பா
சொந்த மாமா, சொந்த அண்ணன் முறையில வரக்கூடிய பெரியப்பா மகன், இவங்களாலே அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, பாலியல் வன்புணர்வுக்கு உட்படப்படுறாங்க. அதாவது பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்ற காலகட்டத்துல இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது எங்களுக்கு சரியா தான் இருக்கு, என் பிள்ளை நான் சரியா வளர்க்குற மாதிரி தான் தெரியிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை நியாயப்படுத்துறாங்களே. கரெக்ட். ரொம்ப 100% நீங்க கேக்குறது சரியான கேள்விதான் அது. இதை எப்படி நம்ம பார்க்கணும்னா, அதுதான் சொல்றேன், அந்த நம்ம வளர்க்கிறோம் பாத்தீங்களா, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி எப்படி கேட்டாலும் அந்த வளர்ப்புலதான் வந்து நிக்கிறோம் இல்லையா. ஏன்னா நம்ம என்ன பாக்குறோமோ அதை தான் நம்மளால செய்ய முடியும். பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ அப்படி இல்ல, 2 பேருக்கும் கொடுக்க வேண்டிய அறிவை கரெக்டா கொடுக்கணும். ஆணுக்கும் சொல்லணும், நீ ஷார்ட்ஸ் போட்டுட்டு வெளியில போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அதாவது ஆணுக்கு வந்து மான மரியாதை எதுவுமே கிடையாதா? எல்லாமே உண்டு இல்லையா? சோ அதனால இப்போ அவன் வந்து தன்னோட தங்கச்சிய பாக்குற சமயத்துல அடுத்த வீட்டு பெண்ணையும் நீ அந்த மாதிரிதான்ப்பா பாக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். சோ அந்த மாதிரி சொல்லும் போது இப்போ அவங்க வந்து எல்லாரும் வந்து மிருகத்தனமா தான் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதுலயும் ஒழுக்கமா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு விஷயங்களை நம்ம கேட்கப்படுறோம். ஆனாலும் இன்னைக்கு பாருங்களேன், நல்ல கல்வி கற்ற நல்ல வந்து ஒரு வளர்ப்புல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவங்களையும் நம்ம பார்க்கக்கூடியதா இருக்கு. நம்ம போகக்கூடிய இடங்கள், பழகக்கூடிய பழக்க, ஈவன் ஒரு மெட்ரோல கூட பாருங்களேன், அந்த ஒரு சின்ன ஒரு நன்னடத்தை, சின்ன ஒரு மரியாதை, இதெல்லாம் கூட நம்ம பாக்குறதா இருக்கு. உட்காரும் போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல உட்காந்துக்கோங்க, பக்கத்துல ஒரு லேடி அப்படின்ற. அப்ப உண்மையிலேயே அந்த பிள்ளையோட வளர்ப்பு, அந்த பிள்ளைய பார்த்து பாராட்டணும்னு தோணல, உன்னோட அம்மாவை நான் பாராட்டணும்னு தோணுது. இல்ல, அது கண்டிப்பா அந்த அம்மா கையில தாங்க இருக்கு. சோ வளர்ப்புன்றது வந்து, ஏன்னா அன்னைக்கு அப்பா வந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க, அதனால அம்மாவோட வளர்ப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது. இன்னைக்கு 2 பேருமே சேர்ந்து எல்லாமே பண்ணதான் செய்யறாங்க. தே ஆர் ட்ரைங் டு டூ அட்மோஸ்ட் பெஸ்ட். 2மே பண்ணதான் செய்யறாங்க. பட் இன்னைக்கு அதை விட என்னன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா, அதாவது ஒரு பெண்ணை வந்து பெண்ணா பார்க்கணும் அப்படின்றத வந்து கண்டிப்பா ஆண் பிள்ளை வளர்க்குற எல்லா அம்மாக்களுக்கும் அந்த கடமை இருக்கு. ஒரு தாய் ஒரு பெண் பிள்ளைக்கு சொல்லக்கூடிய அறிவுரை நிறைய வீட்டுல அந்த தாய் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்றது இல்ல. வாய் வழியா சொல்றாங்க, ஈக்குவாலிட்டி, ஈக்குவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் எஜுகேஷன், எல்லாம் அந்த ஈக்குவாலிட்டிலாம் அந்த விதமானதா இருக்கு. ஆனா ஒரு குறை சொல்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா முதல்ல அந்த பொண்ணு சொல்லிடுவாங்க. அடக்க ஒடுக்கமா போறவங்க அட்லீஸ்ட் ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு கூட போயிடலாம். இந்த அறகுறையா போறவங்க சுத்தம், நமக்கே கூச்சப்படுற அளவுக்கு அவங்க ஆடை போட்டுட்டு வராங்க. அது வந்து பெண்கள் பார்த்தே பெண்களே கூச்சப்படுற அளவுக்கு எல்லாம் ட்ரெஸ் பண்றாங்க. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம